திரு டிஎஸ்எஸ் மணி, முன்பு பேசிய அக்னீஸ்வரன் சொல்றது முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு முன்பு வரை அமைதியாக இருந்த சிவி சண்முகமோ எஸ்பி வேலுமணியோ தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அதிமுக தோல்வி கண்டவுடன் எந்த பவருமே கையில் இல்லை, இனிமேல் எதுக்கு நம்ம இங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி போறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அதிருப்தி கூட அப்படின்னு ஒரு முக்கிய குற்றச்சாட்டு முன்வைக்கார். உங்களுடைய பார்வை? இல்லை, விவாதமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பெரிய வீச்சான வெற்றினால் வந்திருக்கக்கூடிய பாதிப்பு தான். அப்போ எப்பொழுதுமே வெற்றி அடைந்தால் ஒரு கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒன்று சேர்வதும், தோல்வி அடையும் பொழுது அந்த கட்சிக்குள்ளே பிளவுகள், எல்லா வருத்தங்களையும் கொண்டு வந்து முன்வைப்பது என்பதாகவும் ஒரு வரலாறு உண்டு. அதில் தான் இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திமுக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ வெளியில் பேசக்கூடிய சிவி சண்முகம், வேலுமணி இவர்களெல்லாம் ஒரு 6 பேர் போய் நாங்கள் வெளியேற்றப்பட்ட எல்லோரையுமே சேர்க்கணும், ஓபிஎஸ் வெளியேற்கும் காலத்தில் செங்கோட்டையா இப்போ உள்ளே இருக்கார், விகேஎஸ் உட்பட சொன்னாங்க, எல்லோரையும் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோம், எடுபடலை அவர்கிட்ட என்ற விஷயமெல்லாம் கீழே விவாதத்தில் அதிமுகவிலேயே அவங்க சொல்லியிருக்காங்க என்பதாக பட்டுச்சு. ஆனால் இந்த தோல்வியை பற்றி காரணம் என்னங்கிறதுல அவங்களுடைய தொண்டர்களுக்கும் ஒரு கருத்து இருக்குது, பொதுமக்களுக்கு இருக்குல்ல. அதில் பாஜகவுடன் போனதுனால தான் இந்த தோல்வி முக்கியமான தோல்வியாக மாறிச்சு என்ற கருத்து ஒரு ஆழமான கருத்து. அப்போ அதை யார் போக வச்சதுன்னு கேட்டால் இதே ஆட்கள் தான். சிவி சண்முகம், வேலுமணி, தங்கமணி இவர்கள் தான் பாஜகவிட்ட கொண்டு போவதற்குள்ள முக்கியமான ஆட்களாக வலியுறுத்தல் எடப்பாடி மீது செஞ்சவங்க. இதையெல்லாம் அவங்க இப்போ நினைவுபடுத்துகிறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. பிரச்சனை என்னென்னா, அதிமுகவில் இப்படி வெளியேற்றம் அல்லது பிளவுன்னு சொல்வது இதெல்லாம் வரும்பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் என்ன ஆகுதுன்னு சொன்னால், கட்சி எந்த பக்கம் நிற்கிதோ அங்கே நிற்போம்னு சொல்லிப்போட்டு அந்த தொண்டர்கள் நினைக்காங்க. கட்சின்னு அவங்க பார்ப்பது யார் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சி பொதுச் செயலாளர் இருக்காங்க என்பதை தாண்டி ரெட்டலை சின்னம்னு நினைக்காங்க. அதனால் ரெட்டலை சின்னம் அங்கே இருக்கும் பொழுது அங்கே தான் அப்படிங்கிற மாதிரி உள்ள போக்கு ஆழமாக இருக்குது கீழே. அப்படி ஒன்றும் பார்த்தாகணும். இப்போ பொதுக்குழுவுக்கு மாவட்ட செயலாளர்களில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தவேகாக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதில் 22 பேர் மாவட்ட செயலாளர், 22 பேரையும் நீக்கிட்டார். அப்படி நீக்கிய பிறகு அந்த 22 இடத்துலையும் ஒரு 21 இடத்துல ஆள் போட்டார் வேறு பதிலுக்கு. இப்போ உதாரணமாக சிவி சண்முகம் இருக்கக்கூடிய விழுப்புரத்தில் பசுபதியை போட்டிருக்கார். அப்போ பசுபதி என்ன, அவருக்கு வன்னியர் மத்தியில் உள்ள செல்வாக்கு, சிவி சண்முகத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுபதி பாமகவில் இருக்கும்போது பசுபதியை சார்ந்து தான் சிவி சண்முகம் வென்றார் என்று வரலாறு இருக்குது. பசுபதி மீண்டும் கொண்டு வரக்கூடாது என்பதில் சிவி சண்முகம் கவனமாக இருந்தார் என்ற வரலாறு இருக்குது. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி அதெல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்சது. அது மட்டும் இல்லை, டாக்டர் லட்சுமணன் சொல்லி போட்டு அம்மா காலத்தில் ஒரு நல்ல மக்கள் மத்தியில் பேர் வாங்கின ஒருத்தரை அங்கே மாநிலங்களவை உறுப்பினராகவே ஆக்கினாங்க. அவர் வரும்பொழுது அவருக்கு மாவட்ட செயலாளரை பிரித்து கொடுப்போம்னா, இந்த மேற்குலையும் அதாவது கொங்கு வேலுமணி ஏரியா கோவையிலையும் இந்த விழுப்புரம் ஏரியா இவர் சிவி சண்முகம் இருக்கிற ஏரியாவிலையும் தான் மட்டும் தொகுதி ரீதியாக மாவட்ட செயலாளர் பிரிக்க விட மாட்டாங்க. அப்போ இது என்னது, இவர்களுக்கு மட்டும் என்ன என்பது கீழே கேள்விகள் இருந்துட்டு தான் இருக்கு, இல்லாமல்லாம் இல்லை. அப்படி டாக்டர் லட்சுமணன் என்ன பண்ணுறாங்க, உடனடியாக அவர் தாவி திமுக போயிடுறார். திமுகவில் போய் விழுப்புரத்தில் நின்று சிவி சண்முகத்தையே தோக்கடிக்கிறார். அப்புறம் தஞ்சம் தேடிய அடைக்கலம் தேடிய இடம் தான் இது. இப்போ மயிலத்தில் நின்னது, மயிலத்தில் சிவகுமார் இடம். சிவகுமாரை பாமகவில் அங்கே விட்டு அங்கே வெற்றி பெற வச்சுருக்குன்னு வைங்க. சிவகுமார் முதல்ல வரும்பொழுது இவரை சார்ந்து தான் வந்தார். இப்போ பாமகன்னு ஸ்டெபிலைஸ் ஆகிட்டார், அது வேறு விஷயம். ஸோ வன்னியர் மத்தியில் இந்த விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் எல்லாமே இவருடைய கட்டுப்பாடு என்பதாக ஆகிப்போச்சு சிவி சண்முகத்துக்கு. உண்மையாகவே இருக்குது. கட்சியில் அவர் சொன்னதான், அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு.
இப்போ அருள்மொழித்தேவனுக்கோ அல்லது வந்து எம்சி சம்பத்துக்கோ உட்பட வாங்கி கொடுப்பது சி வி சண்முகம். அதனால் சி வி சண்முகத்தை சார்ந்து அவர்கள் நிற்கிறார்கள் என்ற கருத்து இருக்குது. ஆனால் எம்சி சம்பத்து அப்படி போனாரா? எம்சி சம்பத்தினுடைய அண்ணன் எம்சி தாமோதரன் முன்னாள் எம்பியை, அவர் ஆழமான வேர் உள்ளவர் அதே வன்னியர் சமூகத்தில். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா பழகக்கூடியவர், செலவழிக்க முடியவர். அப்படின்னா தம்பிக்காரிலிருந்து வேறுபட்டவர் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அவரை போட்டார். புரியுதுங்களா? ஏற்கனவே வேலுமணி இந்த மாதிரி தகராறு பண்ணும்பொழுதெல்லாம் வந்து சேமா வேலுச்சாமியை ரெடியாக சப்ஸ்டியூட்டில் வச்சுருக்காருலாம் நாங்கள் சொல்லுவோம் கோயம்புத்தூரில். அப்படியே உண்டு. அதனால் இந்த விஷயங்கள் வந்து போய்கிட்டு தான் இருக்குது தொடர்ந்து இந்த மோதல்கள். ஆனால் சின்ன குறுக்கீடு, இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னது போது தேர்தலுக்கு முன்பு இந்த அதிமுகவுடைய தோல்விக்கு முக்கிய காரணமே பாஜகவுடைய கூட்டணி தான். பாஜகவுக்கு கொண்டு அழைத்து சென்றதே இதே சி.வி. சண்முகமும் எஸ்பி வேலுமணி தானே அப்படின்னு ஒரு முக்கிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்லையா? ஆனால் அதற்கும் சி.வி. சண்முகம் மறுப்பு தெரிவிக்கிறார். நாங்கள் தேர்தலுக்கு முன்பு வெற்றி கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு தான் நாங்கள் எங்களுடைய கூட்டணியை கொண்டு செல்லணும்னு எடப்பாடிகிட்ட சொன்னோம். இன்ஃபேக்ட் டிவிகேலேருந்து வந்து பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமி கூட நடத்தினாங்க. ஆனால் ரொம்ப உதாசீனப்படுத்திட்டாரு. டிஎம்டிகேவே அப்படி தான் உதாசீனப்படுத்தினார். ஸோ எல்லாரையும் கூட்டணியிலேருந்து வெளியில் அனுப்பணுன்ற அவருடைய சுயநல நோக்கம் தான் இந்த தோல்விக்கு காரணம் சொல்லக்கூடிய செய்திகள் இருக்குல்ல, அது எல்லாம் நிறைய விஷயம் உண்மை யதார்த்தத்திலேருந்து முரண்பாடு இருக்கு. அது உண்மை இல்லைன்னு சொல்ல வரீங்க? இப்போ அவர் தான் எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? அதனால வந்து அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு வைங்களேன். இப்போ ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஒரு உதாரணக்காரன், திருமாவளவனை முதலமைச்சராக்கலாம் திமுக அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் சொன்னோம். அதை ஏற்றுக்கல எடப்பாடி என்று வெளியே வந்து சொன்னாரா? சாதிய ரீதியான வேறுபாடுகள் உட்பட அதில் பிரச்சனையும் ஒன்று சொன்னாரா? உள்ளபடியே திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கினாலும் திமுக ஆதரவு தானே. அதே திமுக தீய சக்தியுடன் எப்படி நீ வந்து சேர்ந்து கொண்டு எடப்பாடி முதலமைச்சராக முயற்சி பண்ணலாம் தானே இவர் முத கேள்வி கேட்டாரா? முத கேள்விக்கு மூணாம் கேள்விக்கு முரண்பாடு இருக்கா? அதுதான் சி.வி. சண்முகம். சி.வி. சண்முகம் பொன்முடி நல்ல உறவு. அதனால வந்து இந்த முறை எம்ஆர்கேயுடன், இப்போ சி.வி. சண்முகத்துக்கு எதிராக அவங்க பலவீனமாக தேமுதிக நிப்பாட்டுவாங்க. இப்படிலாம் நிறைய நடக்கும். ஏன்னா இந்த விஷயங்கள் ஒரு பக்கம். ஆனாலும் கூட ஏன்னா இன்னைக்கு தாவேக்காக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டில் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு சூட்சமம், ஒரு சிந்தனை, அதற்கான செயல் தந்திரம் என்று எடுக்குமானால் தாவேக்காவினுடைய தலைவர் போய் எடப்பாடியை சந்தித்து எல்லோரையும் சந்தித்தவர் எடப்பாடியை ஏன் சந்திக்கவில்லை என்ற கேள்வி அப்படியே நிற்கிது, இன்னும் பதில் இல்லை. அதே போல் எடப்பாடி வலிய நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் என்ன பின்னால் இருந்து என்று சொல்லி இருந்தால் இந்த பிளவே வந்திருக்காதே என்ற வாதமும் இன்னொரு பக்கம் இருக்கு. அதனால் பிழை வந்து எல்லா பக்கமும் இருக்க தான் செய்யுது. ஆனால் தொண்டர் எப்படி பார்க்குறான்னா அமைதியாக இருப்பாங்க. அதிமுக பெயரோ அந்த சின்னமோ யார் பக்கம் இருக்கோ அவங்க அதிமுகன்னு தொண்டர்களுடைய நினைப்பா இருக்கு. ஆமாம். அதனால் இதில் தனிநபர் ரீதியாக இவருக்கு செல்வாக்கு அவருக்கு செல்வாக்கு சொல்ல முடியாது. இதில் குறிப்பாக வந்து வேலுமணி தன் மாவட்டத்தில் தன்னுடைய வெற்றியை தவிர வேறு எதையும் சாதிக்கலை. விஜயபாஸ்கர் தன் வெற்றியை தவிர தன் மாவட்டத்தில் எதையும் சாதிக்கலை. அடுத்து வந்து தங்கமணி கதை தான். எம்ஆர் விஜயபாஸ்கர் கதையும் அதுதான். அப்போ நீங்க தனிப்பட்ட நபர்களை சுட்டி காட்டுறீங்க. ஆனா ஒட்டுமொத்தமா குற்றம் சாட்டக்கூடியது ஒரு 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 திட்டமே இல்ல. இந்த விவகாரங்கள்ல ஒரு கூட்டணி அமைக்கக்கூடியது ஒரு திட்டமற்ற ஒரு செயல்முறையை எடப்பாடிக்கு பழனிசாமி முன்னெடுத்தாரு. அதுதாங்க இவ்வளவு பெரிய தோல்வி. எந்த கட்சியினுடைய கூட்டணி வலுவா இருக்கு தமிழ்நாட்டில் சொல்லுங்க? இந்த முறை எந்த கட்சியினுடைய கூட்டணி வலுவாக இருக்குது? இன்றைக்கி மதியம் வந்து தூத்துக்குடியில் பேசிய கனிமொழி செய்தி உங்களுக்கு கிடச்சதானோ கவனிச்சிங்களா என்ன தெரில. கூட்டணியே இல்லாமல் நாம் நின்றிருந்தால் வலுவாக வெற்றி பெற்றிருப்போம். கூட்டணியே வேண்டாம். காங்கிரஸோட விரக்தி. காங்கிரஸ் விரக்தியெல்லாம் இல்லை. காங்கிரஸ் போயிடுச்சு, சிபிஐ சிபிஎம் போயிடுச்சு, விடுதலை சிறுத்தைகள் பங்கு கிடைக்குமான்னு அங்கே கேட்காங்கங்கும் போது ஐயுஎம்எல் காங்கிரஸோட போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை காட்டிக்கிட்டு தான் முற்போக்கு மதச்சார்பின்மைன்னு சொன்னோம். அதனால் எல்லாமே போயிடுச்சு. அந்த முற்போக்கு மதச்சார்பின்மை எல்லாத்தையும் தாவேக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் பாஜகவை எதிர்த்துக்கிட்டுன்னு சும்மா படம் காட்டிகிட்டு இருக்க வேண்டாம். பாஜக கொள்கைகளை ஒன்றிய அரசு கொள்கைகள் தான் நம்ம அமலாக்கிட்டு இருக்கோம். பச்சையாக அவர்களுக்கு சார்பாக தான் எல்லாம் செய்கிறோம். ஆனால் வெளியே மட்டும் படம் காட்டிகிட்டு இருக்கோம். திமுக வந்து முற்போக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாற்றிக்கிட்டு இனிமேல் அதெல்லாம் தேவையில்லை, பாஜகவோட போயிடுவோம். நேரடியாக பச்சையாக போக முடியும்?
கூட்டணிகளை கழட்டி விட்டுட்டு தனியான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்கான பாலம் அது. புரியுதுங்களா? ஏன்னா மதிமுக வைகோ கூட என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், வீட்டுக்கு வந்த உடனே தாவேகா தலைவர் பூரிப்படைந்து என்ன அவருடைய 2 சட்டமன்ற உறுப்பினரையும் நிர்வாக குழுவுக்குன்னு சொல்லி போட்டு, அன்றைக்கி 13ஆம் தேதி தான் நடக்க போகுதுன்னு தெரியும். ஏன்னா உதயசூரியனில் நின்றவங்களே அப்படி பண்ணிட்டார். அப்போ கூட்டணியில் யார் இருக்கான்னு கேட்டால் சுற்றி சுற்றி பார்க்கணும். சரி, ஏன்னா அவங்களுக்கு யாரும் இல்லை திமுக. அப்போ எல்லா கூட்டணிக்கும் இதுதான் கதை. ஏன்னா இப்போ ட்ரெண்டு இளைஞர்கள் மட்டும் இல்லை, பெண்கள் எல்லோர் மத்தியிலும் என்ன வளர்ந்த ட்ரெண்டு, வளரும் ட்ரெண்டு என்பது தாவேகா வந்துருச்சு. அதனால உள்ள பாதிப்பு தான் இப்போ அதிமுகலையும் தெரியுது அப்படின்றீங்க. திரு மணி, அதிமுகவினுடைய விவகாரங்கள் விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கூட ஒரு பிரதான எதிர்க்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாகவோ இருந்த அதிமுக இப்போது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் முன்பு நம்ம குறிப்பிட்ட அந்த 1,04,00,000 அதிமுகவிற்காக வாக்களித்தவர்களுடைய எண்ணமும் பிரதிபலிப்பும் கூட. நீண்ட காலம் அதிமுகவோடு பயணிக்கக்கூடிய நபர் நீங்க, உண்மையிலே இந்த விவகாரம் முடிவுக்கு வருவதற்கான சாத்தியங்களோ அதற்கான நிழலோ நமக்கு தென்படுதா, இல்லை இந்த பிரச்சனை இன்னும் நீடிச்சு ஒரு பெரிய வெடிப்பு அதிமுகவில் வரப்போகுது அப்படின்னு புரிஞ்சு? அதாவது புறநிலையில் இருக்கக்கூடிய போக்குகள் என்னெல்லாம் வாக்காளர் மத்தியில், அகநிலையில் இருக்கக்கூடிய நிலைமை என்னெல்லாம் என்று ஒரு முதிர்ச்சியுடன் பார்க்கக்கூடிய தன்மை தலைமைக்கு வேணும். அது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமாக அதை இழந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடியுது. இதெல்லாம் வெளிப்படையான உண்மைகள். ஆனால் அவர் பக்கத்தில் இருந்து கேட்கலாம், ஒரு வேலுமணியோ ஒரு தங்கமணியோ ஒரு விஜயபாஸ்கரோ ஒரு எம்ஆர் விஜயபாஸ்கரோ அல்லது சிவி சண்முகமாவோ போய் தமிழ்நாடுங்க அலைஞ்சாங்க? இல்லை. இவர்தான் ஓராண்டு இறங்கி கடுமையான உழைப்பை செலுத்தி தமிழ்நாடெங்கும் அலைந்தார், உழைப்பை செலுத்தினார், கடுமையாக உழைத்தார். அதிமுக இந்த அளவுக்கு இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதன்மையாக நின்றார் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதே சமயத்தில் எப்போ வீழ்ச்சி வந்தவுடனே அந்த வீழ்ச்சிக்கு காரணத்தை பார்ப்பது என்பது தானாகவே நீங்கள் எல்லாரையும் தான் கூட்டி பார்க்க முடியாது. அவங்கெல்லாம் நல்லவங்க இல்லை, கெட்டவங்க அல்லது நம்பகமானவங்க இல்லை, நான் தான் சரியானவன் நினைக்கட்டும். எதற்காக திமுகவுடைய ஆதரவில் முதலமைச்சராக வருவதற்கான ஏற்பாட்டை ஒப்புக்கொண்டார் என்றால், திமுக செய்த திட்டமாக அது மேலிருந்து வந்தது, டெல்லியிலிருந்து வந்தது. தாவேகா வந்துவிடக்கூடாது ஆட்சிக்கு என்பதற்காக வந்தது என்பதை திமுகவும் உடன்பட்டு போயிட்டாங்க, இவரும் உடன்பட்டாங்கன்னும் பொழுது எடப்பாடியை சுற்றி வரை உள்ள சிறிய வட்டத்தில் உள்ளவர்களே ஆதரவாளர்கள், அதாவது எந்த தன்னலமும் இல்லாமல் அவரை ஆதரித்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு தேவையில்லாமல் இதில் பலியாயிட்டாரு, இவருக்கு நாம் முதலமைச்சராக உட்காரணும் என்ற ஆசை காட்டின உடனே அதை ஏற்றுக்கிட்டாரு, இது பிழைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு மகத்தான விஷயங்க. இதில் டேமேஜ் ஆகுது சும்மா சாதாரணமாக இல்லை, அவருக்கு அது புரியணும். அதே சமயத்தில் இந்த தரப்பு பார்த்தீங்கன்னு சொன்னாலும், வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர்னு சொன்னால் வழக்குகளை 5 ஆண்டுகளாக ஒப்பேற்றினோம் திமுக காலத்தில், இப்போ மறுபடியும் ஒப்பேத்தனம்னா ஆதரவு கொடுக்கணும் என்ற நிலை எடுக்கிறாங்க என்பதெல்லாம் பரவலாக வருது. இந்த நேரத்தில் எல்லோரும் இங்கே பேசுகிற மாதிரி எல்லோரையும் ஒன்று சேர்த்து மறுபடியும் இப்பொழுதாவது அவர் சொல்கிறார், நேற்று அவர் ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி எல்லோரும் வரட்டும் மறுபடியும் நாம் அப்படின்னு ஒரு வரி சொல்கிறாரு. அதை ஆழமாகவும் அகலமாகவும் திட்டமிட்டும் செய்ய முடியும், செய்யலை. இந்த இடத்துல விகேஎஸ் சசிகலா மட்டும் சொல்கிறாங்க, இந்த நேரம் நல்ல நேரம், இப்பொழுதாவது ஒன்று சேர வேண்டும் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமாக சொல்கிறாங்க. ஒரு கட்சி ஒன்று சேரணும்னா என்ன வழி? இது அரசியல் கட்சி, தேர்தல் கட்சி. தேர்தலில் எதிர்த்தரப்பு யார் என்று பச்சையாக சொல்லணும். புரியுதுங்களா? திமுக ஆதரவில் போய் நான் அதிகாரத்தில் உட்காரணும்னு ஆசைப்படுறது இல்லை. திமுகவை எதிர்த்து தான் அதிமுக பிறந்தது, அதிமுக வளர்ந்தது, அதிமுக வழி நடக்கிறது என்று சொல்ல தெரியணும். அப்போ திமுகவை எதிர்த்து என்றது இல்லாமல் தாவேக்கா தான் எதிரின்னு நினச்சிங்கன்னா அவங்க ஒரு கொள்கை எதிரி என்றும் ஒரு அரசியல் எதிரி என்றும் அறிவிச்சுக்கிட்டு செய்கிறாங்க. உங்களுக்கு அப்போ அரசியல் எதிரி என்பது அறிவிக்காமல் இருந்தீங்கன்னா தொண்டர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு போட்டி போடக்கூடிய ஒரு வேலுமணிக்கோ மற்றவங்களுக்கோ திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது சரிந்து வேற பக்கம்தான் போகும் என்ற சூழல் தான். இதுதான் திமுகவுக்கும். இது வெறும் அனைத்து இந்திய அண்ணா திமுக மட்டுமல்ல, அவங்க 57 வாங்கிட்டாங்க, இவங்க 47 தான் என்றனாலும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. திமுகவும் அதிமுகவும் தலைமைகள் நிலை குலைந்து போய்விட்டார்கள்.
சரி. நிலை குலைந்த நிலையில் இருந்து வெளியே வரணும்னா ஓகே. அவங்க விகே சொன்ன மாதிரி திமுக தான் என்ன எதிரி என்பதை அறிவித்து அதற்கு தகுந்தாற்போல் இந்த தாவேகா அரசாங்கத்தை என்ன முழு ஆதரவு கொடுத்தாச்சுன்னு சொன்னா பயன்படுத்திட்டு போறீங்க என்ற நிலைப்பாடு கூட எடுக்க முடியலைன்னா அது வேதனை தரக்கூடியது.